அன்புள்ளப்பா, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிற ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. மகிமையானவரே, உம்மை நன்றியோடு நான் துதிக்கிற ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. ஸ்தோத்திரம் ஐயா. உன்னதமானவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம்ப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம். நீ சர்வவல்லமையுள்ள கர்த்தரப்பா, உம்மை நாங்கள் துதிக்கிற ஆண்டவரே. இந்த நாளின் கடைசி நிமிடங்களுக்காகப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, நீ சர்வவல்லமையுள்ள கர்த்தரப்பா, எங்களுடைய எல்லா காரியங்களையும் பொறுப்பெடுத்து ஆண்டவரே, அதிசயமாக இந்த நாளை ஆண்டவரே கழிக்கும்படியாய் என் தேவன் பாராட்டின இரக்கத்திற்காய் ஸ்தோத்திரம்ப்பா. காலை முதல் நேரம் வரைக்கும் அப்பா உம்முடைய கிருபை எங்களை தாங்கினதே ஆண்டவரே. அப்பா உம்முடைய இரக்கத்திற்காக, உம்முடைய மகிமைக்காக, உம்முடைய அன்புக்காக, உம்முடைய அரவணைப்புக்காக அப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. நீ சர்வவல்லமையுள்ள கர்த்தரப்பா. உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. நீர் எங்களுடைய வாழ்க்கையில போதுமானவராய் எல்லா காரியத்தையும் செய்ய நீ போதுமானவராய் என்னுடைய வாழ்க்கையில் காணப்பட்ட அன்புக்காக அப்பாமை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம். குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து ஆண்டவரே என் தேவன் இம்மட்டுமாய் தாங்கி நடத்தினீரே மை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. ஆண்டவர் பலகீன நேரங்கள் எல்லாம் உடைய பிரசன்னம், உடைய பலம் எங்களை தாங்கி நடத்தின கிருபைக்காய் ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே நாள் முழுவதும் உடைய பிரசன்னம் எங்களை நடத்தினதே உடைய கிருபைக்காய் உமக்கு நன்றியப்பா. நாளின் கடைசி நிமிடங்களுக்காய் உமக்கு நன்றியப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். பலன் தந்தீங்க, உணவு தந்தீங்க, உறைவிடம் தந்தீங்க, சுகபலன் தந்தீங்க அப்பா. உம்முடைய கிருபைகள் எங்களை தாங்கி நடத்தின அன்புக்காய் ஸ்தோத்திரம்ப்பா. வந்து போற எல்லா ஆபத்து மோசங்களில் எல்லாம் என் தேவன் எங்களை விடுவித்து அப்பா பத்திரமாய் பாதுகாத்து சுகமாய் நடத்தினீரே மை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே எவ்வளோ பேர் எவ்வளவு கஷ்டங்களை அனுபவிக்கிறார்கள், எவ்வளவு வேதனைகளை அனுபவிக்கிறார்கள், எவ்வளோ மரண படுக்கையில் அநேகர் காணப்படுகிறார்கள் அப்பா. ஆனால் என் தேவன் எங்களை ஒரு குறைவில்லாமல் அதிசயமாய் நடத்துகிறீரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. மகிமையானவரே உம்மை நன்றியோடு துதிக்கிற இந்த கடைசி நிமிடங்களுக்காய் அப்பா என் தேவன் மட்டுமாய் நடத்தின அன்புக்காய் உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. குறைகள் குற்றங்கள் எல்லாம் மன்னிங்கப்பா. புதிய நாளை என் தேவன் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்கப்பா. ஆண்டவரே நன்மையினாலும் கிருபையினாலும் என் தேவன் ஆண்டவரே நடத்தி அப்பா புதிய நாளில் அப்பா புது ஆசீர்வாதங்கள், புதிய வல்லமைகள், புதிய வரங்கள், புதிய கிருபைகள், அந்த கிருபைகளினால் தேவன்களை நிரப்பி நடத்துங்கப்பா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. என் தேவனுடைய கிருபையின் கரம்ப்பா எங்களை வழி நடத்தட்டும்ப்பா. நன்றி ஆண்டவரே அப்பா. முதல் ஸ்தோத்திர பலியை உமக்கு ஏறெடுக்கும்படியாய் என் தேவன் எங்களுக்கு கிருபை தந்தீரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. நன்றி அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி தகப்பனே. அப்பா உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நீர் சர்வவல்லமையுள்ள கர்த்தர், நீர் இரக்கம் நிறைந்தவர், நீர் அன்புள்ளவர் அப்பா. உம்முடைய கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம்ப்பா. இந்த புதிய நாளுக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. புதிய நாளையும் கூட எங்களுடைய வாழ்க்கையில கூட்டி சேர்த்தீரே அப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாளில் எல்லா ஆசீர்வாதங்களாலும் எங்களை நிரப்புங்கப்பா. எல்லா கிருபையினாலும் நிரப்புங்கப்பா. உம்முடைய அன்பினால் நிரப்புங்கப்பா. உமக்காக இதாவது காரியங்களை ஏதாவது செய்யும்படியாய் தேவன் எங்களை வழி நடத்துங்கப்பா. எங்களை கொண்டு செய்ய நினைத்த காரியத்தை என் தேவன் இந்த நாளில் செய்து முடிக்கும்படியாய் ஆண்டவரே எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. என் தேவன் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே இந்த உலகத்தில் நீ சுற்றி திரிந்த போது நன்மை செய்தவராய், நன்மையான காரியங்களே செய்தவராய் அநேகர் இந்த உலகம் முழுவதும் நீ சுற்றி திரிந்தீரேப்பா. அதே போலப்பா உம்மை தரித்து கொண்ட நாங்களும் உம்மை போலவே மற்றவர்களுக்கு நன்மை செய்யும்படியாய், உம்மை போலவே பாவங்களிலிருந்து விலகி ஜீவிக்கும்படியாய் என் தேவன் எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. உண்மையே நாங்கள் தரித்து கொண்டவர்கள் என்பதை நாங்கள் ஒருபோதும் மறந்து போகாதபடிக்கு ஆண்டவரை வாழ்வது நான் அல்ல என் இயேசு என்னில் வாழ்கிறார் என்கின்றதான நிலை எப்போதும் நாங்கள் நினைத்து ஜீவிக்கும்படியாய் என் தேவன் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்கப்பா. குறைகள் குற்றங்கள் எல்லாம் உம்முடைய சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம்
ஜெபிக்கிறோம். என் தேவனங்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே. என் தேவனால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்று சொல்லப்பட்டபடி அப்பா ஆண்டவரே, உம்முடைய கிருபை என்னோடு கூட இருக்கும்போது, உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருக்கும்போது எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பலன் உண்டுப்பா ஆண்டவரே. அப்பா, வாழ்ந்திருக்கவும் எங்களுக்கு தெரியும், தாழ்ந்திருக்கவும் எங்களுக்கு தெரியும். எல்லா சூழ்நிலையிலும் மனரம்யமாயிருக்க என் தேவனங்களை பழக்குவித்தபடினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, நீர் சொன்னது போலப்பா, பலங்குண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே கூட இருக்கிறார் என்று சொல்லப்பட்டபடி ஆண்டவரே, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன அந்த வசனத்தின்படி அப்பா, என் தேவனங்களை வழிநடத்துங்க ஆண்டவரே. இஸ்ரவேலே, நீ பாக்கியவான். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் கர்த்தரே. உன் சத்துருக்கள் உனக்கு அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை நீ மிதிப்பாய். இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவான். தானியமும் திராட்சரசமும் உன் தேசத்தில் இருக்கும். அநாதி தேவன் உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். இரும்பும் வெண்கலமும் உன் பாதரட்சையின் கீழ் இருக்கும் என்ற வார்த்தைகளின்படி தேவனங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. யோசேப்பே, நீ கனிதரும் திராட்சை செடி, உன் கொடிகள் சுவரின் மேல் படரும். சகோதரர் உன்னை பகைக்கலாம், உற்றார் உன்னை வெறுக்கலாம், கர்த்தரோ உனக்கு துணையாயிருப்பார். வானத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் பூமியின் ஆசீர்வாதங்களினாலும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆதி பிதாக்களின் ஆசீர்வாதங்கள் உன் உச்சந்தலையின் மேல் இறங்கும். வானத்தின் செல்வத்தினாலும் பூமியின் பனியினாலும் ஆழத்திலுள்ள நீரூற்றுகளினாலும் சூரியன் பக்குவப்படுத்தும் அருமையான கனிகளினாலும் சந்திரன் பக்குவப்படுத்தும் அருமையான பலன்களினாலும் ஆதி பர்வதங்களில் உண்டாகும் திரவியங்களினாலும் நித்திய மலைகளில் பிறக்கும் அரும் பொருள்களினாலும் அருமையான தானியங்களினாலும் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. தேவனுடைய தயை உன் தலையின் மேல் வருவதாக. உன் அலங்காரம் தலையீற்று காளையினுடைய அலங்காரத்தைப் போலவும் உன் கொம்புகள் காண்டாமிருகத்தின் கொம்புகளைப் போலவும் இருக்கும். அவைகளாலே நீ ஜனங்களை பூமியின் கடையாந்திரம் மட்டும் முட்டி துரத்துவாய் என்று சொல்லப்பட்ட வார்த்தைகளின்படி என் தேவன் எங்களை பலப்படுத்துவீராக, என் தேவன் எங்களை தைரியப்படுத்துவீராக. உம்முடைய கிருபையின் கரம் எங்களை தேற்றட்டும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகள் எங்களுடைய உச்சந்தலையின் மேல் இறங்கட்டும் ஆண்டவரே. எல்லா தடைகளை கொண்டு வருகிற எல்லா அந்தகார கிரியலின் வல்லமைகள் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் உடைத்து நொறுக்கி செபிக்கிறோம்ப்பா ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். வேதனையோடு காணப்படுகிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் என் தேவன் அற்புதங்களை செய்வீராக, அதிசயங்களை செய்வீராக ஆண்டவரே. தம் மரண படுக்கையில் காணப்படுகிற பிள்ளையுடைய வாழ்க்கையில என் தேவன் மரண படுக்கையை மாற்றுங்க ஆண்டவரே. அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவரே. நோயோடு காணப்படுகிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் நோய்களை மாற்றி என் தேவன் சுகத்தை கட்டளையிடுவீராகப்பா. அற்புதங்களை செய்வீராகப்பா. 38 வருடம் வியாதியாய் இருந்த மகனை தேடி சென்று குணமாக்கின கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேடி சென்று சுகமாக்குவீராக. அதிசயங்களை செய்வீராக ஆண்டவரே. ஜெயிலில் தண்டனை அனுபவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவன் விடுவிப்பீராக. அற்புதங்களை செய்வீராக ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் எல்லாவற்றையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா ஆண்டவரே. ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரி. தற்கொலை எண்ணத்தோடு காணப்படுகிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் என் தேவன் அற்புதங்களை செய்வீராக ஆண்டவரே. அவர்களை ஆறுதல் படுத்துவீராக, தேற்றுவீராக. அந்த ஒவ்வொரு நிமிடங்களிலும் தேவனுடைய கிருபையின் கரம் உம்முடைய பிள்ளைகளை தாங்குவதாகப்பா ஆண்டவரே. தனிமையாய் காணப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் துணையாய் நீர் கூட இருந்து வழி நடத்துவீராக. ஒவ்வொரு குடும்பங்களையும் என் தேவன் பொறுப்படுப்பீராக. பிசாசின் எல்லா தந்திரங்கள்
தந்திரங்களையும் என் தேவன் உடைத்து போட்டு குடும்பங்களை பாதுகாப்பீராக. உம்முடைய சமூகத்தில் எல்லாவற்றையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. குறைகள் குற்றங்கள் எல்லாம் என் தேவன் மன்னித்து எங்களை நடத்துங்க. இந்த நாள் முழுவதும் பொறுப்படுங்க ஆண்டவரே. நம்மை ஆராதிக்கும்படியாக உமக்காக அநேக காரியங்களை செய்ய என் தேவன் எங்களை தைரியப்படுத்துங்க, பலப்படுத்துங்க, கிருபைக்குள்ளாய் மறைத்துக் கொள்ளுங்க. எல்லாவற்றையும் உம்முடைய சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். என்ப இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே.